ஒரு மனிதன் ஒரு அழகான சேவலை சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தாரு. அதுக்கு நல்ல தீனி போட்டு வளர்த்தாரு. இது காலையில தன்னுடைய சிறக அடிச்சு தலைய ஆட்டிட்டு சத்தமா கூவும். சிலர் இந்த சத்தத்தை கேட்டு எழும்புவாங்க. சிலருக்கு தூக்கம் போயிரும். பலர் வந்து இவர்கிட்ட சண்டை போடுவாங்க. "உன் சேவலால என்னுடைய தூக்கம் போச்சு" அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் இந்த மனிதன் யோசிச்சாரு, இந்த சேவலை எதுக்கு நம்ம வளர்க்கணும்? இதை வெட்டி கறி போட்டுடலாமே அப்படின்ட்டு அந்த சேவல் கிட்ட போய் சொன்னாரு. "நீ காலையில இருந்து கூவக்கூடாது. கூவுனனா என்னுடைய தூக்கம் போயிடுது" அப்படின்னு. இந்த சேவலுக்கு ஒரே வருத்தமா போச்சு. கூவுறது தானே என்னுடைய வேலை அப்படின்னு. அடுத்த நாள் இது அவர் கொன்ற போறாருன்ற பயத்துல கூவவே இல்லை. ஆனா சிறக அடிச்சது. இந்த மனிதன் பார்த்துக்கிட்டே இருந்து அடுத்த நாள் அந்த சேவல் கிட்ட போய் சொன்னாரு, "நீ கூவல சரிதான், சிறகு அடிச்சல, சிறகு அடிச்ச நான் உன்னை கொன்றுவேன்" அப்படின்னு. அடுத்த நாள் பார்த்தாரு, இந்த சேவல் சிறகு அடிக்கல, தன்னுடைய தலையை மட்டும் ஆட்டுச்சு. அன்னைக்கு போய் இந்த மனிதன் சொல்றாரு, "நீ ஏன் தலையாட்டின? தலையை ஆட்டினா உன்னை கொன்றுவேன்" அப்படின்னு. இந்த சேவலுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்ன நானே இழந்துக்கிட்டு இருக்கேன். கூவுறது தான் என்னுடைய வேலை. இந்த மனிதனுக்காக நான் எவ்வளோ தியாகம் பண்றேன் அப்படின்னு. அடுத்த நாள் அது தலையும் ஆட்டல. அப்ப இந்த மனிதன் போய் சொன்னாரு, "நாளையிலிருந்து நீ எனக்கு முட்டை குடுக்கணும். இல்ல நான் உன்னை கொன்றுவேன்" அப்படின்னு. அப்போ இந்த சேவல் அந்த மனிதன் கிட்ட சொல்லுச்சு, "ஐயா, உங்களுக்காக நான் பல தியாகங்கள பண்ணேன். என்னையே நான் மாத்திக்கிட்டேன். ஆனா இதுல நீங்க திருப்தி அடையவே இல்ல. ஏன்னா உங்களுக்கு என்ன வேண்டான்னு ஒரு முடிவு வந்துருச்சு. அதனால ஏதோ ஒரு குற்றத்த கண்டுபிடிச்சுட்டே இருக்கிறீங்க. நான் ஒரு சேவலாவே கூவிட்டு தைரியமா இறந்திருக்கணும். மரண பயத்தால நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டேன்" அப்படின்னு. சில நேரம் மற்றவங்களுக்காக நம்ம பல தியாகங்கள பண்றோம். நமக்கு பிடிச்ச விஷயங்கள விட்டு குடுக்குறோம். ஆனா அவங்க நம்ம அன்பை புரிஞ்சுக்கிறதே இல்ல. இன்னும் நம்மள கஷ்டப்படுத்திட்டே தான் இருப்பாங்க. அதனால மற்றவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாமளாவே இருக்கணும்.